ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பொரியல், கூட தயிர், ஊறுகாய் இருந்தால் போதும், ஒரு லஞ்ச் மெனு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடுறேன். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் சாம்பார் செய்யறதுக்காக. பாத்திரம் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே எண்ணெயில் வந்து பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, நூக்கல், சவுச்சவ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்பொழுது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா ஏற்கனவே பருப்புலேயும் நம்ம தண்ணி சேர்த்துருப்போம். இப்போ அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா சாம்பார் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். காய் வேகிறதுக்காக சேர்த்துக்கிட்டால் போதும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள், வத்திருச்சு. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நல்லா மத்து வச்சு நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பு இதில் சேர்த்துடுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலையும் சேர்த்துடுறேன். பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா. எப்போவுமே பருப்பு கடையும் போது அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக கடைஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சாம்பார் வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இல்லை கெட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றது போல் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதோ இல்லை அப்படியே விடுறதோ விட்டுடலாம். இப்போ சேர்த்துருக்கிற புளி கரைசலுடைய பச்சை மணம் போகணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் குக் ஆகி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைசல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நல்லா சாம்பார் கொதிச்சு நல்லா சூப்பராக சாம்பார் மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்காய் சாம்பார் அவ்வளோ மணமாக இருக்கும் செய்யும் பொழுதே. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம பொரியல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கேரட் பொரியலுக்கு முதல்ல காயை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸ்டீமர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். முதல்ல பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே வேக வைக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் கேரட் வந்து சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக நான் வந்து 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலை சீவிட்டு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டை இதில் சேர்த்துடலாம். இப்படி நல்லா பரப்பி விட்டுட்டு மேலே மூடி போட்டு மூடிடுங்க. காய் வந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் காய் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கேரட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கேரட் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கேரட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன்.
உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுக்கும் பொழுதே நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்து தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்துடுறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூடவே 4 வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கேரட்டை சேர்த்துடலாம். இது கூட கேரட் சேர்த்ததும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே வேக வச்ச கேரட்ன்றதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ கடைசியாக இது கூட தேங்காவை கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். சும்மா ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து நம்ம துருவிக்கிட்டாலே போதும். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு தான் இப்போ நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. கேரட் பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கூட தயிர் ஊறுகாய் இருந்தால் போதும். மதியம் நல்லா திருப்தியாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த லஞ்ச் மெனு இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.